ஹலோ குட்டீஸ். இப்போ என்கிட்ட ஒரு பழைய கீ செயின் இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன டாய் இருந்தது. அதை வந்து நம்ம ரீக்ரியேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப கிழிஞ்சி ரொம்ப பழசாக இருந்தது. அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு ஸ்பாஞ்சில் தண்ணி தொட்டு அதை க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு என்கிட்ட ஒரு லேஸு கிளாத் இருந்தது. அதை சும்மா அப்படியே ஸ்கட்டு மாதிரி நம்ம சுற்றி விட்டுக்கலாம். க்ளூ கன் வச்சு ஒட்டிக்குங்க. உங்கள்கிட்டயும் ஒரு இந்த மாதிரி குட்டி டாய்ஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொம்மையில் வந்து கை காலெல்லாம் அசைக்க முடியல. நம்ம அசைக்க முடிஞ்சிருந்தால் கொஞ்சம் வேறு ஜாக்கெட் மாதிரி கூட போட்டு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுவும் அசைக்க முடியலன்றதால நான் வந்து அப்படியே சும்மா சுற்றி விட்டுட்டேன். க்ளூ கன் வச்சு மேலே டாப்பு போட்டு விட்டுட்டேன். ஸ்கட்டு மாதிரி அந்த க்ரீன் கிளாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் பழைய ஷூ இருந்ததுல அதோட ஷூவை போட்டு விட்டாச்சு. இது குல்லா மாதிரி போட்டிருந்துச்சு, ஆனால் முடியல இந்த பொம்மைக்கு. அதனால் நம்ம சூப்பர் க்ளே இருக்குல்ல, அதில் கொஞ்சம் நம்ம அதில் ஃபெவிகால் தடவி நம்ம ஹேர்ஸ் இருக்கிற மாதிரி ஒட்டியாச்சு. நல்லா ஷேப்க்கு கொண்டு வந்து அதுக்கு கோடு இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஹேர் லைன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கிளேவை கொஞ்சம் எடுத்து கொண்ட மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் கம்பல் இல்லாமல் இருந்தது இல்லையா, நம்ம இந்த கிளாத்துக்கு வைக்கிற அந்த கிளாத்துக்குலாம் வைப்போம்ல அந்த ஸ்டோன், அந்த ஒரு சின்ன ஸ்டோனு, அதை எடுத்து கம்பல் மாதிரி ஃபிட் பண்ணியாச்சு. க்ளூ போட்டு ஒட்டிக்குங்க. அப்புறம் செயின் மாதிரி ஒரு சின்ன லேஸ் இருந்தது. அதை கட் பண்ணி க்ளூ கன் வச்சு ஒட்டிட்டேன். சும்மா சிம்பிளாக பண்ணியிருக்கேன். பாருங்கள் பிடிச்சிருக்கான்னு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நீங்களும் வீட்டில் இருந்தால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.